சுத்திட்டு வரியே, அந்த ஆராய்ச்சியாளர் வீடு இந்த ஏரியாவுல தான் இருக்கா? ஆமா எஜமா, நான் இந்த ஏரியா வழி வரும்போது தான் அந்த ஆராய்ச்சியாளர் வீட்டை பார்த்தேன். குருவே, இது கரெக்டான இடம் தான். இந்த வாட்டி கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். வாங்க வாங்க. கண்டுபிடிச்சிட்டேன். என்னடா கண்டுபிடிச்சிட்ட? இதான் அந்த ஆராய்ச்சிக்காரன் வீடு. போட பாருங்க. சண்டாளா, நாம இந்த தெரு வழியா 27 வாட்டி இப்படியும் வந்திருக்கோம் அப்படியும் வந்திருக்கோம். அப்பெல்லாம் இந்த 2 கண்ணு இந்த வீட்டை பார்க்காம வேற எதடா பராக் பார்த்துட்டு வந்துச்சு? அதான் பார்த்துட்டோம்ல, வாங்க உள்ள போலாம். உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். நடா. மைக்கேல் ராஜ் தொல்பொருள் ஆராய்ச்சியாளரா? என்ன இது? இவனுங்க 2 பேரும் எதுக்கு இங்க போறானுங்க? இவனுங்களுக்கும் ஆராய்ச்சியாளருக்கும் என்ன சம்பந்தம் புரியலையே. சரி, எதுக்கும் மூசா கிட்ட சொல்லுவோம். சோழனூர் கிராமத்தை சேர்ந்த ரத்தனசாமி என்ற பெரியவரை சந்தித்து பேசினால் மட்டுமே இத்தொடர்புகளை அறிய முடியும். எஜமா, அங்க இருக்கு பாருங்க. மண்டோரா, இவன் யாரா? இவன் தான் எஜமா, நான் சொன்ன ஆராய்ச்சியாளர். டேய், யாரா நீங்க? டேய், யாரா நீங்க? பூண்ண வீட்டுக்குள்ள எப்பறா வந்தீங்க? டேய், நில்லுங்கடா, எங்கடா போறீங்க? டேய், நில்லுங்கடா. டேய், யாரா நீங்க? என் வீட்டுக்குள்ள வந்து என் மம்மியை பார்த்து எதுக்குடா வச்சிருக்கீங்க? டேய், யாரா நீங்க? டேய், பைத்தியக்காரங்களா, வெளில போங்கடா. இவன் என்னமோ இவன் மம்மி மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றானே. இவன் கதையை முடிச்சிடுங்க எஜமா. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் போன இடத்துல நான் போனதுக்கான ஆதாரங்களை விட்டு வைக்க மாட்டேன். ஒழிஞ்சு போ. மண்டோரா, என்னை மகிழ்வித்த எனது அடிமையே, இவர் யார் என்று தெரிகிறதா? வெறும் எலும்பு கூட்ட பார்த்தா யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். இவர்தான் 3000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த என் முன்னோர் வாசிம் பதூதா. ஓஹோ, அப்படியா? மலையையும் கடலையும் காற்றையும் அடிமைகளாக வைத்திருந்த மந்திர வித்தைக்காரர் இந்த வாசிம் பதூதா. இவர் எனக்கு எண்ணற்ற சக்திகளை வழங்கப் போகிறார். மண்டோரா, கிடைப்பதற்கரிய இந்த பொக்கிஷத்தை பெட்டியோடு தூக்கி நம் இருப்பிடத்திற்கு கொண்டு செல்வோம். அப்படி ஆகட்டும் எஜமா. தயாராகு. மூசா, சீக்கிரம் எழுந்திரி, ஆபத்து. என்ன பக்ஷிஷ்? என்ன ஆபத்து? யாருக்கு ஆபத்து? யாரால ஆபத்து? வேற யாரால ஆபத்து? எல்லாம் அந்த அசீம் மண்டோராவால தான். அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. இப்போ ஏதாவது புதுசா பூதம் கிளம்பிடுச்சா? இல்ல மூசா, இப்ப அவங்களே ஊருக்குள்ள வந்திருக்காங்க. அப்படியா? எதுக்கு ஊருக்குள்ள வந்தாங்க? யாரை என்ன பண்ண போறாங்க? தெரியல. அன்னைக்கு நீ மண்டோராவை ஃபாலோ பண்ண சொன்னியே, போய் பாப்போன்னு போனேன். போனா அந்த அசீமும் மண்டோராவும் அவனுங்களை யாராவது தொடர்ந்து வர்றாங்களான்னு திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே ஒவ்வொரு வீடா பாத்துக்கிட்டு நடந்தாங்க. நானும் அவங்க என்னதான் பண்றாங்கன்னு பாக்கலான்னு பதுங்கி பதுங்கி பின்னாடியே போனேன். யார் வீட்டையோ தேடி ஊரை 10-15 ரவுண்ட் அடிச்சானுங்க. நானும் சளைக்கல. அப்புறமா கடைசியா என்னமோ பேசிக்கிட்டு தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ற மைக்கேல் ராஜ் வீட்டுக்குள்ள புகுந்துட்டாங்க. தொல்பொருள் ஆராய்ச்சி செய்யற மைக்கேல் ராஜோட வீட்டுக்குள்ள புகுந்தாங்களா? அவங்களுக்கும் மைக்கேலுக்கும் என்ன சம்பந்தம்?
அவங்க ஏன் அவர் வீட்டுக்குள்ள போகணும்? தெரியல. ஆனா அந்த மைக்கேலும் பூமியை தோண்டி பழைய புதஞ்ச விஷயங்களை கண்டுபிடிக்கிறவன். இந்த அசீமும் 2000 வருஷமா பூமிக்குள்ள புதஞ்சு கிடந்தவன். அந்த வகையில ஏதோ சம்பந்தம் இருக்குமோ? அப்படி பார்த்தா அந்த மைக்கேல் தானே பூமியை தோண்டி அசீமை ரிலீஸ் பண்ணிருக்கணும். அப்படி நடக்கலையே. அப்புறம் எதுக்கு அந்த அசீம் மைக்கேல் வீட்டுக்குள்ள போனா? அதுவும் அந்த மடைய மண்டோராவை கூட்டிக்கிட்டு. பின்னாடியே போய் என்னன்னு பாத்துட்டு வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு இங்க வந்து என்ன கேள்வி கேக்குறியா? மண்டோரா மட்டும் இருந்தா பரவாயில்ல, கூட அசீமும் இருக்கிறானே. நான் பின்தொடர்ந்து போறது தெரிஞ்சா என்ன புடிச்சு வாயில போட்டு மென்னு துப்பிடுவான். சரி பரவாயில்ல, நான் என்ன ஏதுன்னு போய் பாத்துட்டு வந்துடுறேன். நானும் உன் கூட வரவா? வேணாம் வேணாம், நீ இங்கேயே இரு. வீட்ல யாராவது என்ன கேட்டாங்கன்னா சமாளி, நான் போயிட்டு வந்துடுறேன். ம். என் பாட்டனார் காசிம் பதூதா சொன்னது வீண் போகவில்லை. எனது மூதாதையர்களின் முக்கன் மம்மிகளில் ஒன்றான வாசிம் பதூதாவின் மம்மி கிடைத்து விட்டது. அடுத்தபடியாக இதேபோல் யாசின் பதூதாவின் மம்மியும் கிடைத்து விட்டால் இவர்களிடம் இருந்து மூசாவை வெல்லும் அரிய மந்திர சக்திகள் பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது. பதூதா, என் பரம்பரையின் பரம்பொருளே, மாந்திரீக மாமணியே, என் அன்புக்குரிய வாசிம் பதூதா, கோடிக்கணக்கான மந்திர சக்திகளோடு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பிரமிடுக்குள் மீளா துயில் கொள்ளும் சிங்கமே, உம்மை நான் எங்கே போய் தேடுவது, எப்படி கண்டுபிடிப்பது என்று பயந்து கொண்டிருந்தேன். ஆனால் தேடி வந்த மண்டோராவின் கண்களில் பட்டு நீங்கள் என் மனக்கவலையை தீர்த்து விட்டீர்கள். உம்மை உயிர்த்தெழுப்பி உமக்குள் உறையும் உயர்ந்த சக்திகளை எனக்குள் கொடுத்தருள யாசிக்க போகிறேன். நமது குல இன்னொரு வழி தோன்றலான யாசிம் பதூதாவின் மம்மியும் கிடைத்து நான் உச்சாடனத்தை துவங்கும் வரை எனது பாதுகாப்பில் கண்ணுறங்குங்கள். மண்டோரா, எனது ஆற்றல் மிக்க தளபதியே, காற்று நம் பக்கம் வீச துவங்கிவிட்டது. நமது காட்டில் தூவானம் ஆரம்பமாகிவிட்டது. இந்த நிலை மாறும் முன் நாம் நம் இலக்கை எட்டி பிடித்தாக வேண்டும். எனவே நீ வேகமாக போய் எமது குல முன்னோரான யாசிம் பதூதாவின் மம்மியும் எங்கே இருக்கிறது என்று அறிந்து வா. போ. சிறு உருவிலான எனது பெரும் எதிரியே மூசா, உனக்கு கல்லறை கட்ட பூமி பூஜை போட்டுவிட்டேன். இந்த முறை நீ என்னிடம் இருந்து தப்பிக்கவே முடியாது. முடியாது மூசா, முடியாது. இவர்தான் பக்ஜி சொன்ன ஆராய்ச்சியாளர் போல இருக்கே. ஏன் இப்படி படுத்திருக்காரு? சார், சார், கடவுளே,
அசீம் இவரை கொண்டுட்டான் போல இருக்கே. அசீம் எதுக்காக இவரை கொன்னா? இறந்த பெண் மக்கி மண்ணோடு மண்ணாக வேண்டிய உடலை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக எகிப்தியர்கள் அழியாமல் பாதுகாத்து வைத்திருந்தனர். பிரமிடுகளுக்குள் மம்மிகள் என்ற பெயரில் பாதுகாக்கப்படும் இம்முறை எகிப்தியர்களுக்கு மட்டுமே சாத்தியம். இப்படி இருக்கும் போது இந்த உடல் இந்தியாவில் ஏன் புதைக்கப்பட்டது? இந்த விஷயத்தில் எகிப்தியர்களுக்கும் இந்தியாவிற்கும் என்ன தொடர்பு? இதுபோல் இன்னொரு மம்மியை வைத்துள்ள சென்னையை அடுத்த சோழனூர் கிராமத்தை சேர்ந்த பெரியவர் ரத்தினசாமியை சந்தித்து பேசினால் மட்டுமே இதன் தொடர்புகளை அறிய முடியும். இவர் இந்த மம்மி ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் போதுதான் அசீம் இவரை கொன்னிருக்கான். அப்படின்னா இவர் ஆராய்ச்சி செஞ்ச அந்த மம்மி எங்க? அந்த மம்மிக்காகத்தான் அசீம் இவரை கொன்னிருக்கானா? அசீம் மம்மியை எடுத்துட்டு போயிட்டானா? அப்படி எடுத்துட்டு போனா அவன் அதை வச்சு என்ன பண்ண போறான்? அவன் என்ன பண்ணாலும் கண்டிப்பா ஆபத்தான நமக்கு எதிரான வேலையாத்தான் இருக்கும். விடக்கூடாது. இவர் எழுதி வச்சிருக்கிறபடி அந்த சோழனூர் ரத்னவேலுங்கிற பெரியவரை பார்த்தா ஏதாவது மர்மங்கள் விடுபடலாம். போய் பாப்போம். காலையில ஃபர்ஸ்ட் பீரியட்லயே ஆரம்பிச்சிட்டியாடா? இந்த வீடியோ கேமை கொஞ்சம் பேக்குள்ள வச்சுட்டு அந்த பாடத்தை கவனிச்சா நல்லா இருக்கும். ப்ளீஸ் டா பாலு, 5 minutes டா. 100 பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு 10 பாயிண்ட்ஸ் தான்டா பாக்கி. சப்ஜெக்ட்ல 100 எடுக்கிறத விட்டுட்டு இந்த வீடியோ கேம்ல 100 எடுக்கிறது உனக்கு முக்கியமா போச்சு. உன்னால எனக்கு கான்சன்ட்ரேஷன் போதுடா. எஸ் எஸ். எல்லாரும் இங்க கவனிங்க. இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற பாடம் என்விரான்மெண்ட் சயின்ஸ், அதாவது சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு. அது பத்தி உங்க யாருக்காவது தெரியுமா? மிஸ், நம் அன்றாட வாழ்வுக்கு ஆதாரமாகவும் அவசியமாகவும் இருக்கக்கூடிய காற்று, நீர் மற்றும் வசிக்கும் இடங்கள் ஆகியவற்றை மாசு இல்லாமல் பாதுகாக்க வேண்டும். வெரி குட், உட்காரு. இன்னைக்கு சுற்றுப்புற சூழல் மாசு இல்லாமல் தூய்மையா இருக்க வேண்டியது மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. டேய் நந்து, நீ அடங்கவே மாட்டியா? அங்க சின்சியரா மிஸ் கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க, நீ என்னடானா வீடியோ கேம் விளையாடி கேவலப்படுத்துற. ஏன்டா என்னையும் டார்ச்சர் பண்ற? ப்ளீஸ் டா, இன்னும் 2 பாயிண்ட் தான்டா. கேம் முடிஞ்சிரும்டா பாலு. உன்ன
பாலுக்கண்ணா கண்ட்ரோல். வீடியோ கேம் விளையாடி வீணா போறவனுக்காக நீ ஏன்டா ஃபீல் பண்ணோம்? நீ பாடத்தை கவனி. நாம் வாழும் பூமியில் காற்று மண்டலம் எதுவரை பரவி இருக்கிறது தெரியுமா பாலு? கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் இருக்கும் டீச்சர். அது என்னது கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர்? கரெக்டா சொல்லணும். உட்காரு. 320 கிலோமீட்டருக்கு வளிமண்டலம் எனப்படும் காற்று பரவியுள்ளது. சூரியனில் இருந்து வெளிவருகின்ற கண்ணுக்கு புலப்படாத புற ஊதா கதிர்களை தடுப்பது எது தெரியுமா? என்ன, யாருக்கும் தெரியலையா? சரி, நானே சொல்றேன். ஓசோன் படலம். அது மிக முக்கியமானது. இந்த ஓசோன் படலத்துல ஓட்டை விழுந்ததுனாலதான் பூமியில வெப்பம் அதிகரிச்சிருக்கிறதா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. டேய் நந்து, என்னடா பண்ணிட்டு இருக்க? குடுறாங்க. இது என்ன கிளாஸ் ரூமா இல்ல ரெக்ரியேஷன் ரூமா? கிளாஸ் ரூம்ல வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்க. இன்னொரு வாட்டி கிளாஸ் ரூம்ல வீடியோ கேம் ஆடின கிளாஸை விட்டு வெளியே அனுப்பிச்சுடுவேன். ஏண்டா பாலு? டீச்சர், நீ பக்கத்துல தானே இருக்க? ஆமா டீச்சர். கவனிச்சு சொல்ல வேண்டியது தானே? நான் கவனிச்சேன் டீச்சர். அப்ப சொல்ல வேண்டியது தானடா? இருங்க டீச்சர், இருங்க. நான் கவனிச்சேன்னு சொன்னது இவன் விளையாடின கேம் கிடையாது, நீங்க நடத்திட்டு இருந்த பாடத்தை சொன்னேன் டீச்சர். இங்க பாருடா, இன்னொரு வாட்டி கேம் ஆடின கிளாஸ் ரூம்லயே சேர்க்க மாட்டேன். கப்பலுக்கு அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான் பார்.